வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் போட்டு ஒரு சாம்பார், அப்புறம் கோஸ் தேங்காய் போட்டால் கறி பண்ண போகிறோம். பாசிப்பருப்பு பாயசம் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் கடாய் வச்சிருக்கேன், அந்த பக்கம் கல்சட்டி வச்சிருக்கேன். முதல்ல இந்த பக்கம் தாளிச்சிடலாம். நம்ம காய்க்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற கோஸ், கோஸ்க்கு தேவையான உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் கற்சட்டி நல்லா காஞ்சிடுத்து, நல்லெண்ணெய் விட்டுருந்தோம். இப்போ வெண்டைக்காய் சாம்பாருக்கு தான் தாளிக்க போறோம். கடுகு, வெந்தயம், வெண்டைக்காயும் ஒரே ஒரு பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்ப மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்க்கலாம். இது கூடவே பெருங்காய பொடியும் சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. ஒரே ஒரு நிமிஷம் வெண்டைக்காய் எண்ணெயில வதங்கட்டும். இப்போ சாம்பார் பொடி ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அந்த வெண்டைக்காய் அப்படியே வேகட்டும். மூடி வச்சிடலாம். வெண்டைக்காய் வெந்திருக்கும், பார்த்துருவோம். பாருங்க, வெண்டைக்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ புளி தண்ணி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி கரைச்சி வச்சிருக்கேன். நீர்க்காய் தான் கரைச்சி வச்சிருக்கேன், அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான உப்பு, கொஞ்சம் வெல்லம் சேர்க்கிறேன். இது புளியோட எரிப்பு எடுக்கிறதுக்காக, டேஸ்ட்டும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்காக நம்ம சேர்க்கிறோம். இப்போ தேவையான உப்பு, நம்ம இது வரைக்கும் உப்பு சேர்க்கல சாம்பாருக்கு, இப்போ தேவையான உப்பை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு புளி தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா, ஒரு கொதி வரட்டும். அந்த புளியோட பச்சை வாசனை போக ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் பாருங்க, கோஸ் நல்லா வெந்திருக்கும், தெரியுதா? கலர் மாறி இருக்கு. ஸோ நல்லா வெந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, தேங்காய், கொஞ்சம் பெருங்காயப்பொடி, அவ்வளோதான் போட்டு ஒரு மிக்ஸ். நம்மளுடைய தேங்காய் போட்ட கோஸ் கறியும் ரெடி. புளி தண்ணி சேர்த்து அந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போக கொதிச்செடுத்து, நான் இந்த கரண்டியில் 2 கரண்டி துவரம் பருப்பு வேக வச்சேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு கொதி ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்மளுடைய வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுத்து. நல்லா கொதிச்செடுத்து மிளகா கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான். ஸோ வெண்டைக்காய் சாம்பார் ரெடி. அடுத்தது பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன். பாசிப்பருப்பு பாயசம் தான் பண்ண போறோம். இதை எடுத்து வச்சுட்டு அதை ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயசம் தான் ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஒரு கப்பு பாசிப்பருப்பை நான் வேக வச்சு ரெடியா வச்சிருக்கேன். பாருங்க, பாசிப்பருப்பு வெந்து ரெடியா இருக்கு. இப்போ தேங்காயும் கட் பண்ணி வச்சிருக்கோம். நெய்ல தேங்காயை வறுத்து முதல்ல எடுத்துடலாம். தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வறுப்பட்டு இருக்கு, எடுத்துடலாம் நாம. அதுலயே கொஞ்சம் நெய் இருக்கு, நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். வெல்லம் நான் இப்போ 1 கப் சேர்த்துக்கிறேன். அப்படியே அது கரைஞ்சி ஒரு கொதி வரணும். வெல்லம் கரைஞ்சி நல்ல ஒரு கொதி வந்துடுது. ஏலக்காய் பொடி சேர்த்துப்போம். ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடலாம். நாம கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா பால் கலந்தா போதும். இல்லை ஆஃப் பண்ணிட்டு பால் நீங்க மிக்ஸ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பால் கலந்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த பக்கம் பால் காய்ச்சி ரெடியாக வச்சுருக்கேன். அப்படியே அந்த பாலை விட்டுட்டே மிக்ஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். தேவையான அளவு பால் விட்டுண்டா போதும். நம்மளுடைய பாசிப்பருப்பு பாயசம் ரெடி. நீங்கள் வேணும்னா முந்திரி பருப்பும் சேர்த்து வறுத்து போடலாம். நான் இன்னைக்கு தேங்காய் மட்டும் வறுத்து சேர்க்கிறேன், அவ்வளோதான்.
இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. வெண்டைக்காய் போட்ட ஒரு சாம்பார், அதுக்கப்புறம் வந்து கோஸ் வந்து தேங்காய் போட்ட கறி. இது ஆஸ் யூஸ்வல் எப்பயுமே பண்ணுறது தான். எப்பயுமே வந்து சாம்பார்லாம் பண்ணும்போது நீங்கள் தேங்காய் போட்ட கறியோ இல்லை காரக்கறியோ தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணலைன்னா. அப்புறம் வந்து இன்னைக்கு தை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால பாசிப்பருப்பு பாயசம், அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.